அன்பில் சோதனைகளை வெல்வோம். அன்பானவர்களே, இன்று நாம் சோதனைகளின் ஊடே கடந்து செல்லலாம். வேதம் சொல்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். எபிரேயர் 12:6. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்க்கையின் வாரங்கள் சில நேரங்களில் நம்மை திகைக்க வைக்கலாம். ஒவ்வொரு நாட்டில் உள்ள சட்டங்களை பார்த்தோமே என்றால் தவறுகளுக்கு தண்டனையாக சிறிய அபராதம் முதல் மரண தண்டனை வரை விதிக்கப்படுகிறது. அங்கே மனிதர்கள் வழக்கறிஞர்களை தேடுகிறார்கள் அல்லது கடைசியில் நம்பிக்கையற்று போகிறார்கள். ஆனால் தேவனுடைய நீதி அன்பினால் நிறைந்தது. அவர் நம்மை சிற்றிப்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை நீதியின் பாதையில் சீர்படுத்துவதற்காகவே. 1 கொரிந்தியர் 10:13. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடார். ஆம், நாம் சகித்துக் கொள்ள முடியாத எதையும் தேவன் அனுமதிக்க மாட்டார். நாம் நம் தவறுகளை அறிக்கையிட்டு மெய்யான மனஸ்தாபத்தோட அவரிடம் திரும்பினால் நம்மை மன்னிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 102:19-20 வசனத்தின்படி மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களை கூட விடுவிக்க நம் தேவனால் முடியும். இந்த உலகத்தில் எந்த சக்தியும் நம் கர்த்தரை விட பெரியதல்ல. அவருடைய கிருபை நம் அறிவுக்கு எட்டாதது. எனவே பயத்திலும் குற்ற உணர்விலும் முடங்கி கிடக்காதீர்கள். தேவன் உங்களை சிற்றிக்கும் போது இருதயத்தை கடினப்படுத்தாமல் தாழ்மையுடன் அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். உங்களை மீட்டெடுத்து புதுப்பிக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். அவருடைய வல்லமையை நம்புங்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள். ஆமென். God bless you all.